ஓகே ஓகே இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஹெச்ஏ ஹை அவைலபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் 3 டாபிக்: விமோஷன், டிஆர்எஸ், ஹெச்ஏ, ஹை அவைலபிலிட்டி. ஸோ இந்த 3 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம டிஆர்எஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ஹை அவைலபிலிட்டி பற்றி பார்க்கலாம். First, let me explain the scenario. Then you can understand. இப்போ என்னோட ப்ரொடக்ஷனில் கிளஸ்டர் இது. இந்த கிளஸ்டரில் 4 ஹோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 ஹோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 4 ஹோஸ்ட்டில் விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோட கிளஸ்டரில் 4மே ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், ரைட்டா? இதில் ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு இதில் வந்து 4 VM ரன் ஆகுது, இதில் ஒரு 4 VM ரன் ஆகுது, இதில் ஒரு 5 VM ரன் ஆகுது. ESX1, ESX2, ESX3, ESX4. இப்போ ESX2 ஃபெயிலியர். ஃபெயிலியர் மீன்ஸ் அந்த ESXi ஏதோ ஒரு இஷ்யூ, அது எந்த இஷ்யூ ஆனாலும் இருக்கலாம். மேபி அது ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம், மேபி அது லாஜிக்கல் ஃபெயிலியராக இருக்கலாம். ஹார்ட்வேர் ஃபெயிலியர் என்ன? மதர் போர்டு ஃபெயில் ஆகுறது, ப்ராசஸர் ஃபெயில் ஆகுறது, நெட்வொர்க் கார்டு ஃபெயில் ஆகுறது, ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் ஃபெயில் ஆகுறது. ஷேர் பண்ணிட்டேனா? ஸ்க்ரீன் ஷேர் தானே இருக்கு? யா சார். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஏ அப்படிங்கிறது ஹை அவைலபிலிட்டி. ஓகே, ஒரு ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் மோடு போகும். எப்போ அது நாட் ரெஸ்பாண்டிங் மோடு போகுது அப்படின்னா, whenever the hardware failure or the logical failure, the hardware failure such as motherboard, CPU, network card, RAID controller, இந்த மாதிரி லாஜிக்கல் ஃபெயிலியர்னு பார்த்தோம்னா PSOD எரர், பர்பிள் ஸ்கின் ஆஃப் டெத்னு சொல்லுவோம். What is purple skin of death? It is called PSOD. ஸோ அந்த மாதிரி பர்பிள் ஸ்கின் ஆஃப் டெத் வர்றப்ப, நெட்வொர்க் டிரைவர்ஸ் இது அவுடேட்டடாக இருக்கிறப்ப, ரொம்ப ஓல்டரான வேர்ஷன் ESXi வேர்ஷன் ரொம்ப ஓல்டராக இருக்கிறப்ப, அல்லது அந்த ESXi வந்துட்டு ரொம்ப நாள் ரீபூட் ஆகாமல் இருக்கும், லைக் ஒரு 3 years 4 years ரீபூட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி சினாரியோவில் ESXi வந்து டவுன் ஆகும். மேபி இந்த ESXiக்கும் சுவிட்சுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த சுவிட்ச் எதுவும் டவுன் ஆனாலோ, அல்லது அந்த ESXiல கேபிள் கம்யூனிகேஷன் கரெக்டாக இல்லாட்டாலோ, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ரீசன்னால ESXi டவுன் ஆகும். இது ப்ரொடக்ஷனில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்படி இந்த ESXi டவுன் ஆகுது. இப்போ இதில் இருக்க விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இப்போ இந்த ESXi டவுன் ஆயிடுச்சு, மதர் போர்டு ஃபெயிலியர். இப்போ மதர் போர்டு ஃபெயிலியர் அப்படின்னா இந்த ESXiல நான் வந்து ஹார்ட்வேருக்கு வந்து கேஸ் ரைஸ் பண்ணுவேன். ஹார்ட்வேர் கேஸ் ரைஸ் பண்ணி மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ண அட்லீஸ்ட் 2 நாளாக ஆகும், 2 days ஆகும். ரைட்டா? 2 days கண்டிப்பாக ஆகும். அப்போ 2 days-ம் இந்த விர்ச்சுவல் மிஷின் இதுலேயே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ த விர்ச்சுவல் மிஷின் ஹெல்த் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ESXi ஹெல்த். இஃப் த ESXi டவுன், த விர்ச்சுவல் மிஷின் ஆல்சோ டவுன். நோட் திஸ் பாயிண்ட். அப்போ ஒரு ESXi ஒரு டவுன் ஸ்டேட், நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகுது, அல்லது ஏதோ ஒரு டவுன் ஆகுது அப்படிங்கிறப்ப அதுல இருக்கிற VMமும் டவுன் ஆயிரும். ஸோ இது ஒரு மதர் போர்டை நான் ரீப்ளேஸ் பண்ணி இந்த VM இந்த ESXi நான் அப் பண்றதுக்கு எனக்கு 1 நாளாவது ஆயிரும், மினிமம் 1 நாள் ஆயிரும். அப்படி 1 நாள் வரைக்கும் இந்த விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே டவுன்ல இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப பாதிக்கும், பல crore லாஸ் ஆகும். இது எல்லாமே ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ். ஒரு ESXi அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 20 விர்ச்சுவல் மிஷின் தான் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் எனக்கு அந்த 10 விர்ச்சுவல் மிஷின் டவுன் அப்படின்னா, என் ப்ரொடக்ஷன் டவுன் ஆச்சுன்னா கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட் ஆவாங்க, crore கணக்கில் லாஸ் ஆகும். ஸோ how do we avoid this situation? See, ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. See, not only ஹார்ட்வேர் ஃபெயிலியர், ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டாலே ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்கும்.
அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த சினாரியோல எப்படி இந்த இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்னா, தட் இஸ் கால்ட் HA. HA is high availability. HA அப்படிங்கிறது high availability. The HA can be enabled on cluster level. இதுவுமே cluster level மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ vSphere DRS இருக்குது, அது கீழே vSphere availability இருக்கு இல்லையா, இதுதான் HA. இந்த vSphere availability அப்படிங்கிறதான் HA. இந்த இடத்துல enableனு ஒரு ஆப்ஷன் வரும், லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆப்ஷன் வரும். See, right now the HA is turned off. We need to HA எப்பயுமே ஆன்ல தான் இருக்கணும். 100% HA ஆன்ல இருக்கணும். 100%. HA ஆஃப்ல இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அது என்னன்னு இப்ப சொல்றேன். ஸோ நான் சொல்லியிருக்கேன், mandatory whenever you create the cluster, the DRS should be enabled and HA should be enabled. HA DRS கண்டிப்பா enable ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ HA எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆன உடனே the host isolate from the network, ஐசோலேட் ஆயிரும். அப்ப இதுல இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே ஆக்சுவலி டவுன் ஆகும். ஏன்னா அந்த HA restart this virtual machine to another host. இந்த ஹோஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த ஹோஸ்ட் எல்லாம் வந்து ரிசோர்ஸ் இருக்கோ அங்க போயிடும். ஸோ அவைலபிள், அந்த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி பொறுத்து எங்கெங்க அது மூவ் ஆகணுமோ அங்கே மூவ் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ த HA whenever the host isolate from the network, which means not responding state போறப்ப, the HA will restart the VM to another host. Note this point properly. In the point, underline this point. The HA will restart the VM to another host. உதாரணத்துக்கு, ஸோ இந்த ஹோஸ்ட்ல என்னென்ன விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது பாருங்க. ஓகே, 3 விர்ச்சுவல் மிஷின், 2 விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. இப்போ இந்த ஹோஸ்ட் டவுன் ஆகுது. இப்போ இந்த ஹோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா இதுல இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் ரீஸ்டார்ட் டு அனதர் ஹோஸ்ட், இந்த ஹோஸ்ட்டுக்கு வந்துடும். வித்தின் அ கிளஸ்டர், ஒன்லி வித்தின் அ கிளஸ்டர். ஓகே, இந்த ஹோஸ்ட்டுக்கு வரும், ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, தட் ரீஸ்டார்ட் வில் பி அன்எக்ஸ்பெக்டட் ரீஸ்டார்ட். இது வந்து ப்ராப்பரான ரீஸ்டார்ட் கிடையாது, அன்எக்ஸ்பெக்டட் ரீஸ்டார்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதோட டவுன் டைம் என்னவா இருக்கும்? அந்த ஆப்வியஸ்லி ESXi டவுன் தான், அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் அந்த விர்ச்சுவல் மிஷினோட டவுன் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த விர்ச்சுவல் மிஷின் கெப்பாசிட்டி. லைக் அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பெரிய விஎம்மா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக டவுன் டைம் எடுத்துக்கும், சின்ன விஎம்மா இருந்தால் சீக்கிரம் டவுன் டைம் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு, அந்த விர்ச்சுவல் மிஷின் இங்க இருந்து யூஸ்வலா ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரீஸ்டார்ட் என்ன டைம் எடுத்துக்கும்? மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் தான் எடுத்துக்கும், அட் மேக்ஸ் 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். அந்த 2 மினிட்ஸ் டவுன் டைம் இருக்கும். ஸோ இன்டர்வியூல இதை கேட்பாங்க, வாட் இஸ் HA, என்ன நடக்கும், டவுன் டைம் உண்டா இல்லையா கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் HA இருந்தாலும் ஒரு ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆனால் டவுன் டைம் நடக்கும். பட் அந்த டவுன் டைம் பேஸ்ட் ஆன் த விர்ச்சுவல் மிஷினை பொறுத்து. அது 1 நிமிஷமா இருக்கலாம், அல்லது 2 நிமிஷமா இருக்கலாம், அல்லது 3 நிமிஷமா இருக்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷின் இந்த ஹோஸ்ட்ல இருந்து இந்த ஹோஸ்ட்டுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த ரீஸ்டார்ட் ஆகிற டைம் தான் டவுன் டைம். அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகி இங்க வந்துருச்சு, சர்வீசஸ்லாம் அப் ஆயிடுச்சு அப்படின்னா the host, the VM back into the protection. For example, let's assume that இது ஒரு வெப் சர்வர்னு வச்சுப்போம். சரியா? இது ஒரு வெப் சர்வர்னு வச்சுப்போம். நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெப் சர்வர் வந்து இந்த ESXi OS 1ல இருக்குது. ஐம் ஆர்டர் சம்திங் ஃப்ரம் தட் ஆன்லைன். ஸோ அப்போ இந்த வெப் சர்வருக்கு தான் அந்த ஹிட் அடிக்கும். நான் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ற ஒரு 10 பேர் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த 10 பேரோட ஹிட்டும் இங்க இந்த விர்ச்சுவல் மிஷின்ல தான் அடிக்கும். அப்ப நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த ப்ரோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லைக் அமேசான்ல நான் ப்ரோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னென்ன அவைலபிளா இருக்குது, எது ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லி ப்ரோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அமேசான்ல. அப்ப அந்த ஹிட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு HA அந்த ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா HA ரீஸ்டார்ட் பண்ணிடும். அப்ப HA ரீஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு அந்த வெப்சைட் திடீர்னு ஒர்க் ஆகாது. எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகாது? அந்த விர்ச்சுவல் மிஷின் ரீஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு. இந்த விர்ச்சுவல் மிஷின் இந்த ஹோஸ்ட்ல இருந்து இந்த ஹோஸ்ட்டுக்கு ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னா 2 நிமிஷம் ஒர்க் ஆகாது. பேக் 2 மினிட்ஸ் கழிச்சு பேக் டு நார்மல் ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும். இதுதான் வந்து ப்ராசஸ். பட் இதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் ரீபூட்.
ஹெச்ஏ வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரீபூட் பண்றதுனால மேபி சில சர்வீசஸ் வந்து சம்டைம்ஸ் அப் ஆகாம போகலாம், சில சர்வீசஸ் ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் டீம் நம்ம செக் பண்ண சொல்லுங்க. whenever the HA restart the VM, நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த ஹோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் போனாலே நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நாட் ரெஸ்பாண்டிங் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு ஹோஸ்ட் வந்து நிக் டவுன் வச்சுப்போம். நிக் டவுன் அப்படின்னா நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். இப்போ இதில் நிக் 1 நிக் 2 ரெண்டுமே டவுன் வச்சுப்போம். ஸோ ரெண்டு நிக்குமே டவுன் வச்சுப்போமே. அப்போ ஸோ இந்த ஹோஸ்டோட கான்ஃபிகர் போயிட்டு ஃபிசிக்கல் அடாப்டர் போங்க. இதில் நிக் எத்தனை நிக்கு? 3 நிக், 2 நிக்கு வந்துட்டு பிரைமரி இருக்குது. ஓகே, 2 நிக்கு இப்போ டவுன் ஆகுது. நான் இப்போ லேப் இதில் பண்ணுறேன். ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு டேட்டா சென்டரில் டவுன் ஆகும். ஸோ நிக்கு டவுன்னா இப்போ ஹோஸ்ட் டவுன் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கான் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாசிபிள் ஃபெயிலியர் வந்துச்சா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். இந்த ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் போயிடும். பாருங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது லோட் ஆனப்போ நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். ஸோ இந்த மாதிரி சினாரியோட தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் இந்த ஹோஸ்ட்ல இருந்து அந்த ஹோஸ்ட் ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ரீஸ்டார்ட் ஆகிற டைம்ல தான் வந்துட்டு அது டவுன்ல இருக்கும். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகி அந்த ஹோஸ்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அது அப் ஆயிடுச்சு, எல்லா சர்வீசஸும் அப் ஆயிடுச்சுன்னா பேக் டு நார்மல். ஏதோ சர்வீஸ் அப் ஆகல அப்படின்னா அந்த ஓஎஸ் டீம் இருப்பாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் டீம்னா லினக்ஸ் டீம், விண்டோஸ்னா விண்டோஸ் டீம், அவங்க தான் செக் பண்ணுவாங்க அந்த சர்வீஸ் ஏன் அப் ஆகலைன்னு சொல்லிட்டு. அவங்க தான் அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நாட் ரெஸ்பாண்டிங் வந்துருச்சு பாருங்க. இப்படிதான் வரும். whenever the host in issue, மேபி இந்த ஹோஸ்ட் ஷட் டவுன் ஆனாலோ அல்லது ரீஸ்டார்ட் ஆனாலோ அல்லது அதாவது மதர் போர்டு ஃபெயிலியர், ஹார்ட்வேர் ஃபெயிலியர், அல்லது ஏதோ சாஃப்ட்வேர் லாஜிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு ஆனாலோ இந்த மாதிரி நாட் ரெஸ்பாண்டிங் தான் வரும். சரிங்களா? இந்த நாட் ரெஸ்பாண்டிங் ஆச்சுன்னா இதில் இருக்கிற விஎம்ஸ்லாம் ரீஸ்டார்ட் டு அனதர் ஹோஸ்ட். அது எப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்? ஸோ இதுக்கு என்னன்னா முக்கியமாக கிளஸ்டரில் ரிசோர்ஸ் இருக்கணும். இப்போ இங்கே எந்த விஷயம் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இஎஸ்எக்ஸ் ஹோஸ்டில் எனக்கு விர்ச்சுவல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 800 GB விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. ஒரு 10 விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா 80 GB கொடுத்துருக்கேன். அப்போ 800 GB விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது. அப்போ அந்த 800 GB அந்த கிளஸ்டரில் ரிசோர்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். மேபி இந்த ஹோஸ்ட்ல இருக்கலாம், அல்லது அதாவது 800 GB ஒரே ஹோஸ்ட்ல இருக்குன்னு அவசியம் இல்லை, வேற ஒரு ஹோஸ்ட்ல இருந்தாலும் போதும். ஒரு ஹோஸ்ட்ல வந்து ஒரு 200 GB ஃப்ரீயா இருக்கு, இன்னொரு ஹோஸ்ட்ல ஒரு 500 GB ஃப்ரீயா இருக்கு, இன்னொரு ஹோஸ்ட்ல ஒரு 200 GB ஃப்ரீயா இருக்குன்னா அந்த விஎம் அதுக்கேற்ற மாதிரி அங்கே ரீஸ்டார்ட் ஆகி போய்க்கும். பட் அந்த கிளஸ்டர் லெவல்ல எனக்கு ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். இருந்தாதான் இந்த ரீஸ்டார்ட் ப்ராப்பராக நடக்கும். அப்படி கிளஸ்டர் லெவல்ல ஃப்ரீயா இல்லைன்னா விஎம் டவுன்லேயே தான் இருக்கும், நீ அது ரீஸ்டார்ட் ஆகாது, அது மறுபடியும் பிரச்சனை வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ மெயின்டைன் பண்ணுவோம். இஎஸ்எக்ஸ்க்கு எங்க என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 70% மெயின்டைன் பண்றோம். விச் மீன்ஸ் ஒரு இஎஸ்எக்ஸை 70% கன்சியூம் ஆகிறப்ப எங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும், இந்த மாதிரி அலர்ட் ட்ரிகர் ஆகும் 70% கன்சியூம் ஆச்சுன்னு. சில என்வரான்மெண்ட்ல 80% வச்சிருப்பாங்க, ஒரு சில என்வரான்மெண்ட் 70% வச்சிருப்பாங்க. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் 20% இருக்கலாம், 30% இருக்கலாம். அதை லிமிட்டை தாண்டறப்ப நம்ம மெயில் வரும். சரிங்களா? இது எதுக்குன்னா இந்த பிரச்சனை வர்றப்ப அவாய்ட் பண்றதுதான். இப்போ கிளஸ்டர்லேயே ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஹெச்ஏ டவுன் ஆச்சுன்னா விஎம்மும் டவுனு, அதை நீங்க ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க பவர் ஆன் பண்றதுக்கு உங்களுக்கான சுச்சுவேஷன் இருக்கணும், அந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருக்கணும். இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ விமோஷனுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் இருக்கோ அது எல்லாமே இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அந்த கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா ஹோஸ்ட்டும் சேம் ஹார்ட்வேரா இருக்கணும், சேம் ஹார்ட்வேர் வெர்ஷனா இருக்கணும், சேம் இஎஸ்எக்ஸ் வெர்ஷனா இருக்கணும், இவிசி மோட் எனேபிளா இருக்கணும், சிபியூ கம்பேட்டபிலிட்டி இருக்கணும், எல்லாமே இன்டெல் ப்ராசஸர் இருக்கணும், அல்லது ஒன்று இன்டெல் ப்ராசஸர் இருக்கணும் அல்லது ஏஎம்டி ப்ராசஸர் இருக்கணும், வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த ஒரே சேம் எல்லாமே ஒரே நெட்வொர்க்காக இருக்கணும், ஒரே ஸ்டோரேஜில் இருக்கணும், ஒரே VLAN பாஸ் ஆகிருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் இந்த விஎம் வந்து ரீஸ்டார்ட் ஆகி வேற ஹோஸ்ட்டுக்கு போகும். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
பண்ணாதான் நடக்கும். சரிங்களா? ஹெச்ஐ புரிஞ்சுதா? ஹெச்ஐல டவுட்ஸ் இருக்கா? ஒரு எஸ், எனி டவுட் டவுட்ஸ் ஆன் ஹெச்ஐ? ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ ஹெச்ஏக்கும் டிஆர்எஸ்க்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்? சி அதெல்லாம் டிஆர்எஸ் முதல்ல எடுத்துட்டு ஹெச்ஐ வந்தேன் நானு. இப்போ ஓகேங்க உங்களுக்கே ப்ரோ. தெரியும் என்ன டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லுங்க பாப்போம். டிஆர்எஸ் வந்து ரீபூட் லோடு பேலன்ஸ் பண்றதுங்க ப்ரோ. இப்போ ஓகே 2 ESXல லோடு பேலன்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஃபுல் ஆச்சுன்னா லைவ் மைக்ரேஷன் பண்ணுது. பட் இது வந்து ஓகே. ஹெச்ஏ வந்து ரீஸ்டார்ட் பண்ணுது ப்ரோ விஎம் இதுதான் உங்க டவுன் ஆன்சர். ஆகுறப்ப. ஆமா இதுதான். ஹெச்ஏ வந்து என்னன்னா லைக் 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ரன் ஆகிட்டே ஓகேங்க ப்ரோ. இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை வந்து கிளஸ்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். விஎம் மைக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் டிஆர்எஸ் ஓட வேலை. சரி, டிஆர்எஸ் ஓட வேலை இது. ஹெச்ஏ என்ன பண்ணும்னா 24/7 கிளஸ்டரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா உடனே ரீசெட் பண்ணு. அதான் ஹெச்ஏ ஓட வேலை. சரிங்களா? ஓகேங்க ப்ரோ. பிரதர் டிஆர்எஸ் எனக்கு ஒரு டவுட். மானிட்டர் பண்ணுது, ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்ணுது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே ப்ரோ. இப்போ Hello? நம்ம டிஆர்எஸ் இல்ல ஹெச்ஏ இல்ல டிஆர்எஸ் மட்டும் எது ஒண்ணு மட்டும் கான்ஃபிகர் பண்ணலாமாங்க ப்ரோ? ரெண்டுமே சேர்ந்து பண்ணுமாங்க ப்ரோ? ரெண்டுமே ஹெச்ஏ வந்து மேண்டேட்டரி எனேபிளா இருக்கணும். டிஆர்எஸ் வந்து எனேபிள் பண்ணணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது எனேபிள் ஆகட்டும் பிரச்சனை இல்லை. பட் எனேபிள் இல்ல அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா எனேபிள் இருக்கும். என்னன்னா இந்த லோட் பேலன்ஸ் பண்றது நீங்க மேனுவலா பண்ண முடியாது. எனேபிள் இருக்கும். ப்ரொடக்ஷன் ஃபுல்லா எனேபிள் தான் இருக்கும். ஓகேங்க ப்ரோ. வேற யாரும் கேட்டீங்களா? இத கேட்க வந்தீங்களா? பிரதர் இப்போ டவுன் ஆன இஎக்ஸ்எஸ்ஐ மறுபடியும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணது பிறகு அந்த விர்ச்சுவல் மிஷின் மறுபடியும் ரீகான்ஃபிகர் ஆகுமா? அதே விர்ச்சுவல் மிஷின் அதே ஹோஸ்டுக்கு? அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒன்ஸ் இப்ப ஒரு கிளஸ்டர்ல இந்த விர்ச்சுவல் மிஷின் இங்க ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது இங்கதான் ரன் ஆகும்னு அவசியம் கிடையாது. எங்கனாலும் ரன் ஆகும். இந்த கிளஸ்டருக்குள்ள எங்கனாலும் இருக்கும். அது இங்கதான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா ரூல் போடணும். சரிங்களா? ஓகே, நம்ம செட் பண்ணணுமா அதுக்கும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஏ வந்து இங்க இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் ரீஸ்டார்ட் பண்ணிருச்சு. அப்ப இந்த விர்ச்சுவல் மிஷின் தான் இங்க வரும் இல்ல. எந்த விர்ச்சுவல் மிஷினாலும் அந்த ஹோஸ்டுக்கு வரும். ஓகே. சோ அது அந்த ஹோஸ்டுக்குள்ள வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின் தான் இருக்கணும்னு வந்து ஏதாவது ரூல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணா அங்கேயே தான் இருக்கும். கரெக்ட்டா? ஆமா, செட் பண்ணா அங்கேயே தான் வரும். வந்துரும் திருப்பி ஓகே. ஓகே. ஓகேங்களா? தேங்க் யூ. ஓகே. சோ வேற டவுட்ஸ் கைஸ் ஹெச்ஏல? ஓகே, டவுட்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் போலாம். சரி ப்ரோ. சொல்லுங்க. சரி, அந்த என்னோட செட்டப் ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாங்களா? அது முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். சரி, இன்னும் கிளாஸ் ஓகே. இருக்கு. கிளாஸ் முடிக்கலாம்னா ஓகே. ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். முடிச்சு